வேலைய முடிச்சுட்டு ஈவினிங் சும்மா Instagram ஓப்பன் பண்ணேன். என்னடா படம் லீக்குன்னு போட்டிருக்கீங்க. நான் சும்மா ஏதோ ஜனநாயகன் ஹைப்புக்காக வந்து என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு நெனச்சா, உண்மையிலே லிங்க்லாம் வருது. எனக்கு வரல. எனக்கு வந்துச்சுன்னு நெனைக்காதீங்க. நெறைய பேருக்கு வந்து லிங்க் ஷேர் ஸோ இந்த மாரி லிங்க் வந்தா நீங்க டவுன்லோட் பண்ணலாமா? அப்டின்னா, இல்ல. இது வந்து பைரசி ஆக்ட் தெரியும்ல உங்களுக்கு இந்த தமிழ் ராக்கர்ஸ்க்கு வந்து என்ன நடந்தது? அவங்க பண்ண விஷயத்தால வந்து ஒரு ஆக்ட்டே இருக்கு இதுக்குன்னு. ஸோ அதுக்காக வந்து கிரிமினல் கேஸ் வந்து நம்ம மேல வரும். ஸோ பைரசிக்காக நம்ம வந்து நம்ம லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம்டா. அதுதான் சொல்லுவேன். படம் வந்தாலும் அத டவுன்லோட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க தளபதி, அதாவது நம்ம தளபதிக்கு வந்து நீங்க சப்போர்ட் தெரிவிக்கிற விதமா பைரசி வந்து நம்ம அத டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா, அது ஒரு ஹிஸ்ட்ரியா மாற வாய்ப்பு இருக்கு. ஐயா! லிங்க் கிடைச்சிச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து டவுன்லோட் பண்றாதீங்க. ட்ராக் பண்ணுறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு. பட் அவங்க எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் யார் சம்மந்தப்பட்ட புரொடக்ஷனோ, அவங்க வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, வருங்காலத்தில் வந்து படமே வராது. எந்த படமும் வராது. ஸோ அதனால் ஒரு படத்துக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் தவிர, அதை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் வந்து நம்ம தளபதி ஹெச் வினோத்துக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேமிலிஸ் அந்த யார் யார் அந்த டீம் ஒர்க் எல்லாருக்கும் வந்து நம்ம சப்போர்ட் தெரிவிக்கணும். ஸ்டாப் பைரசி மேன்.